தவிக வேட்பாளர். 1967 அண்ணா கோட்டையை அலங்கரித்தார். 1977 எம்ஜிஆர் கோட்டையை காப்பாற்றினார். 2026 தளபதி அவர்கள் கோட்டையை மீட்டெடுப்பார். ஆதரவு தளபதிக்கு கொடுத்துட்ருக்காங்க. என்ன தளபதி சொன்னார் பாருங்கள், 234 தொகுதியில் நான் தான் வேட்பாளர் அப்படின்னு சொன்னது மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு என்னை தலைவராகவோ தளபதியாகவோ அவர் முகமாக தான் என்னை பார்க்குறாங்க. நான் சுற்றுப்பயணம் பார்த்துட்டு வரும்போது என் கூட செல்ஃபி எடுக்கிறதுலாம் பார்க்குறச்ச அப்போ நான் வந்து முன்னிறுத்தம் இல்லை, நான் வந்து தலைவராக தான் என்னை எல்லாமே பார்க்குறாங்க. அதனால தான் அவங்க எல்லாமே உழைக்கிறாங்க. தலைவர் கண்டிப்பாக 2020 முதலமைச்சர் ஆவது உறுதி. சார், உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் சாணவாக்கம் பகுதியெலாம் கல்குவாரி நிறைந்த பகுதியாக இருக்குது. அது பெரும் விவசாய பகுதியாக இருக்குது. அதற்கு ஏதாவது நீங்கள் கண்டிப்பாக கல்குவாரி கிட்டத்தட்ட ஒரு 80 கல்குவாரி இருக்கின்றதை நான் அறிஞ்சேன். மக்கள் அது ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க. நம்ம தலைவர் அவர்கள் ஆட்சி அமைந்தவுடன் அதன் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். உத்தரமேரூர் பேரூராட்சியில் மனமதி மன்றம்னு சொல்லி அப்ரூவ் கொடுத்துருக்காங்க தமிழக அரசு. இப்போ எலெக்ஷனுக்காக அதை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. நீங்கள் வெற்றி பெற்று வந்தால் அதுக்கு எதனா தடை விதிக்கும்? கண்டிப்பாக அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தலைவர் அவர்களும் படிப்படியாக இது போன்ற போதைப் பொருட்களிலிருந்து மதுபான பிரிவிலிருந்து அந்த கடைகளை அப்புறப்படுத்தப்படும். சார், இது வெற்றி பெற்று வந்தால் முதல் கோரிக்கையாக உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு என்ன? உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி மக்களை சந்தித்த அவங்க கிட்ட முதல் கேட்ட கோரிக்கையை படித்த இளைஞர்களும் பெண்களும் அதிகமாக உள்ளார்கள். அதனால் நீங்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக கொஞ்சம் உதவி செய்யுங்கள் என்று கோரிக்கை வைத்திருக்கார்கள். அதுக்குண்டான நடவடிக்கைகளை எடுக்கப்படும். பேருந்து நிலையம் கேட்டிருக்காங்க, புதிய பேருந்து நிலையம் அதுவும் மற்றும் சாலை வசதி, குடிநீர், மருத்துவமனை, அனைத்து படிப்படியாக சரி செய்து கொடுக்கப்படும்.